ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 1.4 10வது கொஸ்டின் பார்க்கலாம். 1800ஐ எந்த மிக சிறிய எண்ணால் பெருக்கினால் அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் என காண்க. அவ்வாறு கிடைத்த முழு வர்க்க எண்ணின் வர்க்க மூலத்தையும் காண்க. போன சம்மில் எதை கழிச்சா அது முழு வர்க்க எண்ணா மாறும்னு கேட்டிருந்தாங்க. அதனால அங்க நீள் வகுத்தல் முறையில சால்வ் பண்ணோம். இங்க இதுக்கு கூட எதை பெருக்கினால் முழு வர்க்க எண்ணா மாறும்னு கேட்குறாங்க. அப்ப நம்ம இதை டா ஃபார்மெட்ல பண்ணணும். சரிங்களா? அடுத்த முழு வர்க்க எண் கண்டுபிடிச்ச பிறகு அதோட வர்க்க மூலத்தையும் கண்டுபிடிக்கணும். இங்கே 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 1800 இதை டா ஃபார்மெட்ல பண்ணிருங்க. 1800 லாஸ்ட் 0 இல்லைன்னா 5 இருந்துன்னா 5ஆம் வாய்ப்பாடு போகும். இதை 2 சேர்த்து எடுத்துக்கலாம். 18ல் 5 3 வாட்டி இருக்கு. 3 15. இப்போ 18ல் இருந்து 15 கழித்தா 3ன்னு கிடைக்கும். இது இப்போ 30ஆ மாறும். 30ல் 5 6 வாட்டி இருக்கு. 6 5 30. இனி ஒரு 0ன்னு அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி திரும்ப லாஸ்ட் 0. அப்போ 5ஆம் வாய்ப்பாடு போகும். இது 2 சேர்த்து எடுத்துக்கலாம். 36ல் 5 7 வாட்டி இருக்கு. 7 5 35. 36ல் இருந்து 35 கழித்தா 1. இப்போ இது 10ஆ மாறுமா? அப்போ I 2 10. இனி லாஸ்ட் இருக்கக்கூடியது ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். 7ல் 2 3 வாட்டி 3 2 6. 7ல் இருந்து 6 கழிச்சா 1. இது இப்போ 12ஆ மாறும். அப்போ 6 2 12. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு போகும். பாருங்க, O 2 2 3ல் இருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 16ஆ மாறும். அப்போ 8 2 16. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு 9 2 18. இனி 3ஆம் வாய்ப்பாடு தான் போகும். அப்போ 3 3 9. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு 1 3 3. 1 வாரது வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணணும். சரிங்களா? இங்க 1 வந்துடுச்சு, அதனால ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்ப சைட்ல வந்திருக்கத ரூட்டுக்குள்ள எழுதணும். எழுதிக்கலாமா? 2 வாட்டி 5 இருக்கு. அப்ப 5 × 5. இனி 3 வாட்டி 2 இருக்கு. அப்போ 2 × 2 × 2. அதுக்கு பிறகு 2 வாட்டி 3 இருக்கு. அதை எழுதிக்கலாம். கீழே எழுதிக்கிறேன். 3 × 3. முழு வர்க்க எண் அப்படின்னா ரூட்டுக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ ரூட்டுக்குள்ள 2 வாட்டி 5 இருந்துன்னா ஒரு 5 வெளியே எடுக்கலாம். 2 வாட்டி 2 இருக்கு, ஒரு 2 வெளியே எடுக்கலாம். 3 வாட்டி 2 இருக்கு, ஒரு 3 வெளியே எடுக்கலாம். ஆனா இந்த 2 மட்டும் பாக்கி இருக்கும். சரிங்களா? இப்ப இதை நான் முழு வர்க்க எண்ணா மாத்தணும்னா 2ஆல பெருக்கிட்டா என்ன ஆகும்? இந்த 2ம் அந்த 2ம் வெளியே வந்துடும். அப்ப ரூட்டுக்குள்ள எதுவுமே இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதை 2ஆல பெருக்குனா இது முழு வர்க்க எண்ணா மாறும். அப்ப எழுதிருங்க. அதை தான் எழுதியிருக்கேன். 1800ஐ 2ஆல் பெருக்கினால் முழு வர்க்க எண்ணாகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்னது? 2. இப்போ பெருக்கிடலாம். 1800 2ஆல் பெருக்க போகிறோம். ஓகே, பாருங்க, 0 கூட 2 பெருக்குனா 0 தான் கிடைக்கும். அப்போ இந்த 2 0வை எழுதிக்கலாம். இனி 8 2 பெருக்குனா 16. 6 பாக்கி 1. 1 2 பெருக்குனா 2. 2 கூட 1 கூட்டினா 3. இப்போ முழு வர்க்க எண் கிடைச்சிடுச்சு. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? முழு வர்க்கத்தோட வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை நீங்கள் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எழுதணும். 3600. இப்போ பாருங்க, 36 எப்படி எழுதலாம்? 6 × 6. ரூட்டுக்குள்ள சேமா 2 நம்பர் இருந்துன்னா ஒரு நம்பரை வெளியே எடுக்கலாம். அப்போ ஒரு 6 வெளியே எடுத்துருங்க. 2 0 இருக்கு, ஒரு 0 வெளியே எடுத்துடலாம். அப்போ இதோட வர்க்க மூலம் என்னது? 60. அதனால ஆன்சர் எப்படி எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் 3600இன் வர்க்க மூலம் 60. ஓகேங்களா? இவ்வளோதான் அந்த சம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.